இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் 2025-2026 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான். ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு வகையிலே நற்பலன்களையும் தீமைகளையும் மாறி மாறி வழங்கப் போகிறார். குருவானவர் ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியவர். இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியிலே சஞ்சரித்து வருகிறார். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அங்கு மிதுன ராசியில் தங்கி ஓராண்டு காலம் எல்லா ராசிகளுக்கும் பலன்களை தரப்போகிறார். அந்த வரிசையிலே விருச்சிக ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு செயல்பட போகிறார் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு இப்பொழுது குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை சொல்வதற்கு முன், கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்களை தந்தார் என்பதை பற்றி நாம் இங்கு விரிவாக சொல்லியாக வேண்டும். கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அளவற்ற செல்வங்களை தரவில்லை என்றாலும் தேவையான செல்வங்களை தந்தார். செலவுக்கேற்ற வருமானம் இருந்தது. செலவுகள் காத்து கொண்டிருக்கும், அதை ஈடு செய்வதற்கு தேவையான வருமானத்தை தந்து கொண்டிருந்தார். 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் தேவைக்கு அதிகமாக தரவில்லை என்றாலும் தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருந்தது. எந்த வடிவிலேயோ புதிய கடன்கள் மூலமாகவோ தொழில்கள் மூலமாகவோ செய்கின்ற வியாபாரத்தின் மூலமாகவும் வேலையின் மூலமாகவும் வருமானங்கள் வந்து கொண்டிருந்தது. ஓராண்டுகள் உங்களுக்கு போனதே தெரியாது, கடகடவன போனது. அதிலே திருப்திகரமாக பொருளாதார ரீதியாக மன உளைச்சலின்றி நீங்கள் உங்களுடைய கமிட்மெண்ட்டுகளை செய்து முடித்தீர்கள். அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்திருக்கிறார் கடந்த ஓராண்டு காலமாக. அப்பொழுது அஷ்டார்த்தம சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது பயிற்சியாகி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். மேலும் குரு பகவான் இப்பொழுது 7லிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகியிருக்கிறார். இப்பொழுது 8ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பெரும்பாலும் நன்மைகளை செய்வாரா என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்க வேண்டும். மேலும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் நன்மைகளை செய்வாரா, தீமைகளை செய்வாரா, பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் என்று நாம் விரிவாக பார்த்தோமானால் 7ஆம் இடத்தில் இருந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது. 100க்கு 50% தான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். அதுவும் பல முறை அலைய வேண்டியது இருக்கும். ஒரு லாபத்தை பெறுவதற்கு 10 முறை முயற்சி செய்தால்தான் அந்த பணத்தை நீங்கள் குறைவான லாபத்தையாவது பெற முடியும். பணம் கிடைப்பது அரிது. செலவுகள் காத்து கொண்டிருக்கும். பணம் சிக்கனம் செலவழிக்க வேண்டி வரும். கையிருப்பு கரைந்துவிடும். கடன் வாங்கும் நிலை உருவாகும். அதை மனதில் வைத்துக்கொண்டு விருச்சிக ராசி நேயர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படுவதனால் நீங்கள் புதிய கடன்கள் வாங்க நேரிடும். அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீர்கள். அவசரப்பட்டு கமிட்மெண்ட் பண்ணி கொள்ளாதீர்கள். மேலும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பொருளாதாரத்தை சிக்கனமாக கையாளுங்கள். குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். இதனால் சிலருக்கு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடும். விரக்தி ஏற்படலாம், வெறுப்பு ஏற்படலாம். குடும்பம் என்றாலே ஒரு பற்றற்ற நிலை பேச்சு வரும். ஆகவே விருச்சிக ராசி நேயர்கள் வீட்டினில் பேசும்போது குடும்பத்தாரிடம் அன்பாக பேச வேண்டும். இல்லை என்றால் அது வம்பாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். செய்கின்ற தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் இந்த நேரத்தில் அதிகப்படியான உழைப்பை செலுத்தினால்தான், கடந்த முறை 7 வருமானம் வந்தது என்றால் இந்த முறை 2 வருமானத்திற்காகவது நீங்கள் கடின உழைப்பு செலுத்த வேண்டும். இல்லையெனில் இந்த 2 வருமானமும் இழுத்து கொண்டு இழுபறியாக இருக்கும். ஆகவே நீங்கள் குடும்பம் நடத்துவதற்கு மிகவும் சிரமப்பட நேரிடும். ஆகையினால் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உழைப்பினில் கவனம் செலுத்த வேண்டும். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் வேலை இழப்பு ஏற்படும்.
ஆகவே வேலையில் இருப்பவர்கள், தொழில் செய்பவர்கள், சிறிய பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் அவர்கள் மிகவும் கவனமாக வேலையில் இருப்பது அவசியம். மேலும் குரு பகவான் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வந்தால் வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து, சிரமங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். மேலும் உங்கள் உழைப்பை பிரதானப்படுத்துங்கள், முயற்சியை கடினப்படுத்துங்கள், வேகப்படுத்துங்கள். நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் செயல்படுத்துவது எவ்வாறு செயல்படுவது என்பதை சிந்தித்து முனைப்புடன் செயல்பட்டால் வரக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவில் இந்த குரு பகவான் என்பது ஓராண்டுகளுக்கு கடினமாக இருந்தாலும் அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதனால் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் குரு பகவானின் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு முழுமையான பலனளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.